ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா? ஸோ உடனே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் GV பாலாஜி. ஸோ எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து இந்த கிராண்ட் செரனா ரெசார்ட்ஸோட வீடியோஸ் தான் போட்டிருந்தோம். இப்போ இது வந்து லாஸ்ட்டு கடைசி வீடியோ, அதாவது ரெசார்ட்டோட ஃபுட் டூர் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து இந்த மேப்பிள் டூர் பார்த்தோம், மேப்பிள் ரூம் டூர் பார்த்தோம். அப்புறம் வந்து அது வந்து ஸ்டாண்டர்ட் ரூமு, அதுக்கப்புறம் வந்து சூட் ரூம் பார்த்தோம், டேஃபடல்ஸு, அதுக்கப்புறம் வந்து மேரி கோல்டு சூட் ரூம் பார்த்தோம் வித் பாத் டப்பு. அதுக்கப்புறம் வந்து அப்துல் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவோட ஒரு ரெசார்ட் டூர், கம்ப்ளீட் ரெசார்ட் டூர் பார்த்தோம். ஸோ கடைசியாக இப்போ வந்து ஃபுட் டூர் பார்க்குறோம். ஸோ ஃபுட் டூரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம இது மார்னிங் வந்து நைட்டு வந்து நம்ம டின்னர் சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஆர்காடியா ரெஸ்டாரண்ட், அது ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம், ஆர்காடியா ரெஸ்டாரண்ட்டு. ஸோ இது இந்த ரூம் டூர்லாம் பார்க்காதவங்க போயிட்டு பார்த்துட்டு வாங்க. ரூம்லாம் அது வந்து நம்ம சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி, 3 ஃபேமிலியோட போகணும் நம்ம, அதுதான் அந்த ஃபேமிலி. ஸோ ஆர்காடியா ரெஸ்டாரண்ட்டில் நம்ம இருக்கோம். இப்போ இங்கே வந்து உங்களுக்கு பஃபே இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆலக்காட் இருக்குது. ஸோ இப்போ இன்றைக்கி நைட்டு வந்து நாங்கள் ஆலக்காட் தான் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ட்டு தான் நம்ம பார்க்குறோம். நம்ம இதுக்கப்புறம் பஃபே பிரேக்ஃபாஸ்ட்டும் நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆலக்காட்டு, அதை நைட்டு ஸ்டே பண்ணுறோம் இல்லையா. ஸோ நைட்டு பஃபே சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து ரூமில் போயிட்டு தங்கிட்டு, அதுக்கப்புறம் இந்த ஸ்விம்மிங்கு அதெல்லாம் போகிற சைக்கிளிங்கு அதெல்லாம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், போய் பார்த்துட்டு வாங்க. சூப்பராக இருக்கும், என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆலக்காட்டுக்கு அந்த ஆர்டர் எடுக்க வந்திருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து செஷ்வான் நூடுல்ஸு, அப்புறம் சிக்கன் டிக்கா, அப்புறம் வந்து பட்டர் சிக்கன், நானு, நூடுல்ஸு, ஸோ இதெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணோம். ஸோ சில பேர் வெஜ்ஜு இருப்பாங்க இல்லையா. ஸோ வெஜ்ஜு நம்ம ஆர்டர் பண்ணோம். ஸோ உங்களுக்கு வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டுமே இருக்குது. ஸோ வெஜ்ஜு வேணுன்றவங்க போகலாம், நான்வெஜ் வேணுன்றவங்க போகலாம். இது நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோஸில். இந்த ரெஸ்டாரண்ட் வந்து நீங்கள் யார் வேணால் நீங்கள் போகலாம், ஒன்லி ஃபார் இன்ஹவுஸ் கெஸ்ட்டு கிடையாது. நீங்கள் சப்போஸ் அந்த வழியாக ட்ராவல் பண்ணுறீங்க, பசிக்குது, நீங்கள் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா சாப்பிட்லாம். அட்ரெஸ்ஸு லொக்கேஷன்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. திண்டிவனம் ரோட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம். பாண்டிச்சேரி முன்னாடியே வந்துடும், ஓகேங்களா. ஸோ ஆர்டர் பண்ணதெல்லாம் பாருங்கள் வந்துடுச்சு. சிக்கன்னு, நான், பன்னீர், இது இப்போ சிக்கன் புலாவ் மாதிரி இது. ஸோ காஷ்மீரி புலாவ் சொல்லுவாங்களே அந்த மாதிரி அது. ஸோ ப்ரான் வந்துடுச்சு. ரேட்டு கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லைட்லி ஹையர் தான் இருக்கும். ஏன்னா இது வந்து ரெசார்ட்டுன்றதால உங்களுக்கு கொஞ்சம் டிஃபர் ஆகும். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நார்மல் ரெஸ்டாரண்ட்டோட இது கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். டேரிஃப் ரொம்ப கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும். இது வந்து ப்ரான் கிரேவி. இது ஆக்சுவலாக வந்து இது நானுக்கு சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு. சிக்கன் வந்து சட்னி, அந்த புதினா சட்னி இருக்கும் இல்லையா. ஸோ அது டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. குட் டேஸ்ட்டு. கண்டிப்பாக நல்லா வந்து கண்டிப்பாக அந்த சைடு போனீங்கன்னா நீங்கள் வந்து சாப்பிட்லாம். இல்லை ரூம் தங்கினாலும் ரூம் தங்கலாம். ஸோ ரூம் உங்களுக்கு தங்கணும் எனக்கு தெரியலன்னீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் தாராளமாக. 3 ரூம் இருக்குது. 1 ஸ்டாண்டர்டு, அப்புறம் மிடில், அப்புறம் இது வந்து சூட் ரூம் இருக்குது. அதாவது என்னது மேரி கோல்டு, டேஃபடல்ஸு, மேப்பிள். ஸோ 3 ரூம் டூரும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், நீங்கள் பாருங்கள். இது நூடுல்ஸ் வந்துடுச்சு. அடுத்தது இது வந்து சிக்கன் நூடுல்ஸ். இதுவும் நல்லா இருந்துச்சு, செஷ்வான் நூடுல்ஸு ஆக்சுவலாக. ஸோ அதுவும் நல்லா இருந்துச்சு. நாங்கள் நைட்டு டின்னர் சூப்பராக சாப்பிட்டுட்டு அங்கே போய் பார்த்துட்டோம். சைக்கிள்லாம் கொஞ்சம் நேரம் ஓட்டணும், ஸ்விம்மிங்கை முடிச்சுட்டு இது மறுநாள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டோம். இதுதான் வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் இது. ஸோ இது வந்து நீங்கள் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம், ரூம் டேரிஃபோடு உங்களுக்கு சேர்த்து வந்துடும். ஸோ அதே ஆர்காடியா ரெஸ்டாரண்ட்டில் தான் நம்ம சாப்பிட்றோம். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொங்கல், வடை ரெகுலர் தான் நம்மளோட ஐட்டம்ஸ்லாம் கிடைக்கிது. பாஸ்தா கிடைக்கிது, கூல்ட்ரிங்க்ஸு, அப்புறம் ஜூஸஸ்ஸு, அது பாருங்கள், ஜூஸ், ஃப்ரெஷ் ஜூஸு, வாட்டர்மெலான் ஜூஸு, ஐஸ்கிரீமு அதெல்லாம் இருக்குது பஃபேல. ஸோ பொங்கல், வடை, அப்புறம் வந்து உங்களுக்கு இந்த பூரி, உருளைக்கிழங்கு,
அந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து கிச்சடி நிறைய ஐட்டங்கள் இருந்தது. லைவ் கவுண்டர் வேறு இருந்தது. ஸோ லைவ் கவுண்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மசால் தோசை போட்டு கொடுத்துருந்தாங்க சூப்பராக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆம்லெட்ஸ், விதவிதமான ஆம்லெட்ஸு அதெல்லாம் வந்து அங்கே இருக்கும் அந்த மெனு கார்டில். நம்ம அந்த ஆம்லெட்ஸை பார்த்து நம்ம ஆர்டர் பண்ணோன்னா அதுக்கேற்ற மாதிரி கொடுக்குறாங்க. அதை குழிக்கரண்டி ஆம்லெட்டு, இந்த ஆம்லெட்டு, ஆனியன் ஆம்லெட்டு நிறையா இருந்தது வெரைட்டி. ஸோ அது நம்ம பார்த்து வாங்கிக்கலாம். இதெல்லாம் சென்னா மசாலா, இது போர்ச்சுன்ட்டு ஏதோ ஒன்று, இது மேபி இந்த மில்க்கு அந்த மாதிரி ஐட்டம். அது மில்கில் வந்து ஓட்ஸ் கலந்த மாதிரி. இது பொட்டேட்டோ பாப்ஸுட்டு, இது சட்னி, தேங்காய் சட்னி, இது கார சட்னி. ஸோ இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தோசை போடுறாங்க இல்லையா, அதுக்கு பாயில்டு எக்ஸ் வருது. இது வந்து அப்படியே ஓடோடு இருக்குது. இது பாயில் பண்ணி வச்சுருவாங்க, நம்ம ஓடு எடுத்துக்கணும், அப்போ தான் அந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். இது சாசேஜ், சிக்கன் சாசேஜ், இதுவும் நல்லா இருந்துச்சு. இது நான், ஸோ நான், ப்ரெட்டு இதெல்லாமே வந்து எல்லாமே இருக்குது. இதை பாருங்கள், டோனட்டு, இதெல்லாம் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்டோம். ஸோ நைட்டு டின்னர் பார்த்தோம், நம்ம மார்னிங் காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்டும் நம்ம பார்த்துட்டுருக்கோம். அப்புறம் எல்லாம் சாப்பிட்டுட்டு கடைசியில் டீ காஃபி குடிக்கிறவங்களுக்கும் டீ காஃபி இங்கே வச்சுருக்காங்க. ஸோ அதுவும் நம்ம இங்கே குடிச்சிக்கலாம். இது பாருங்கள் லைவ் கவுண்டர். நான் சொன்னேன் இல்லையா, மசால் தோசை போடுறாங்க பாருங்கள். நம்மளுக்கு சூடாக மசால் தோசை ஆர்டர் வந்து இங்கே கொடுத்துட்டா, அவங்க ஆர்டர் கொடுத்துட்டு நம்ம டேபிள் நம்பர் சொல்லிட்டு வந்துட்டோன்னா அவங்க எடுத்து வந்து கொடுப்பாங்க நம்மளுக்கு. அந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக் ஆம்லேட்டு. ஸோ இப்போ நம்ம நைட்டு டின்னருக்கு வந்துவிட்டோம். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் பார்த்தீங்க, காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நைட்டு டின்னருக்கு ஆர்டர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ ரூம் சர்வீஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம் நம்ம, ஏன்னா உங்களுக்கு இதுவும் காட்டணும் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து பரோட்டா ஒன்று ஆர்டர் பண்ணோம். ஓகே, நம்ம ரெஸ்டாரண்ட்டில் நேற்று போய் சாப்பிட்டோம். ஸோ இன்றைக்கி ரூம் சர்வீஸ். ஸோ ஒரு பரோட்டா, ரெண்டு பரோட்டா, ஒரு பிளெயின் நான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். சிக்கன் நூடுல்ஸ், இது சிக்கன் நூடுல்ஸ். இது chicken 65. இது சில்லி சிக்கன். இது வந்து பட்டர் நான், பட்டர் கறி. ஐயோ, எங்கடா அது வரவே மாட்டேங்குது. பாவீங்களா, அந்த கிறிஸ்பியா எடுத்துட்டு இருக்கீங்க. டைம் என்ன ஆகுது? டிவி போட்டு விடுறேன்டா. ஒரு சமயம் போச்சு. இது திறக்கவே முடியல, என்னதான் பண்ணானுங்க தெரியல. இது திறக்கவே முடியல இந்த கிரேவி. இது ஸோ இப்போ ரூம் சர்வீஸில் கூப்பிட்ருக்கோம் நாங்கள். என்னதான் பண்ணுறதோ தெரியல, ஒரு கிரேவியை திறக்க முடியல. ஒரு வழியாக அது திறந்துட்டோம். பட் ஆனால் வந்து தயவுசெய்து இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன சொல்கிறோன்னா, இந்த மாதிரி கொடுக்காது சரிங்களா. இந்த மாதிரி தயவுசெய்து கொடுக்காதீங்க. இது கொடுக்கும்போது எது ஈஸியாக இருக்கும் கஸ்டமருக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு அது கொடுங்க. இது இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ வந்துட்டு இது ஹார்ட்டாக இருக்கும் சார், அதெல்லாம் ஓப்பன் ஆகலாம், கதை வேணாம். எது ஈஸியாக இருக்குமோ அது கொடுங்க. ஹார்ட்டாக இருக்குன்னா அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஈஸியாக திறக்கிற மாதிரி ஏதோ ஒரு லிட்டு போடுங்க. இது மாதிரி டைட்டாக போட்டு பசியில் வந்து உட்காந்து ஏதோ ஒரு சண்டை போட்டுட்டு இருப்பாங்களா. ஸோ அது வந்து தயவுசெய்து இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு பார்க்குறீங்க, யாரும் மேனேஜ்மெண்ட்டு அது தயவுசெய்து இந்த ஸ்பெஷலில் மாற்றிடுங்க, இந்த மெசல். ஓகேவா? அதுக்கப்புறம் ஃபுட்டு சாப்பிட்டாச்சு. ஸோ நீங்களும் சாப்பிடுங்க. எல்லாம் முடிச்சிட்டோம். இது வந்து சிக்கன் 65, பரோட்டா, நான் சாப்பிட்டோம். நான் நீங்கள் பார்த்தீங்க ஆல்ரெடி, சிக்கன் 65. அப்புறம் பரோட்டா சாப்பிட்டோம். இது வந்து சிக்கன் நூடுல்ஸ். இது சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அவ்வளோதான், மீதி முடிச்சுட்டு நான் படுக்க போகிறோம். ஸோ கோயிலுக்கு போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்தாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போவோம்.
ஸோ பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ நைட் டின்னர் சாப்பிட்டு மார்னிங் என்ன பண்ணோம், நாங்கள் காலையில் எழுந்து பக்கத்தில் பஞ்சவட்டி ஹனுமான் டெம்பிள் இருக்குது, அது போயிட்டு வந்து இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம். செக் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு கோயில்பேட்டை வந்து அந்த சிக்கன் பாப்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டுருக்கோம். வடை இருக்குது, பொங்கல், இதை நேற்று பார்த்தீங்களே அதோட கொஞ்சம் இப்போ டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, கொஞ்சம் மெனு மாற்றிருக்காங்க, ஜூஸ் அதெல்லாம். ஸோ நாங்கள் கோயில் வீடியோவும் வரும் பாருங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இது மாதிரி நம்மளது ஃபுட் அண்ட் ஃபேமிலி சேனல், ஆக்சுவலாக ஃபுட் அண்ட் ட்ராவல், அப்புறம் டெம்பிள்ஸ். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம போடுறோம் மேக்ஸிமம். அப்புறம் ஹோம் ஃபுட்டு, ஹோட்டல் ஃபுட்டு, ரெஸ்டாரண்ட் ஃபுட்டு, ரெசார்ட்ஸு, சீசைட் ரெசார்ட்ஸு, இந்த மாதிரி நான் சீசைட் ரெசார்ட்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நிறையா போடுறோம், ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம் நிறையா. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து மார்னிங், நெக்ஸ்ட் டே மார்னிங் மெனு. வெஜ் மஞ்சூ சூப் இதெல்லாம் இருக்குது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து நம்ம போடுற எஃபர்ட் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ உங்களுக்கு இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், சில இது யூஸ்ஃபுல்லாமல் இருக்கலாம். பட் ஆனால் நீங்கள் அதை ஃபார்வர்ட் பண்ணிங்கன்னா யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்க வந்து பார்த்து இது யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ரெசார்ட்டு நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, இல்லை தெரிஞ்சிருக்காது. ஸோ இப்போ நம்ம வீட்டில் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ சப்போஸ் நீங்கள் பாண்டிச்சேரி ட்ரை பண்ணிங்கன்னா இந்த ரெசார்ட்டுக்கு நீங்கள் செக்இன் பண்ணலாம். ஸோ இதில் 3 கேட்டகரி சொல்லியிருக்கேன், 3 கேட்டகரி ரூம் இருக்குது. ஓகே, மேப்பிள், டேஃபடல், அப்புறம் மேரிகோல்ட் சூட். மேரிகோல்ட் சூட்டில் பாத் டப்போட நம்ம பார்த்தோம். ஸோ எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நீங்கள் போட்டுற ஃபீட்பேக்கை நம்ம எடுத்துகிட்டு நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். அதே சமயத்தில் நீங்கள் ஏதாவது கமெண்ட்டு, யூஸ்ஃபுல்லான கமெண்ட், இல்லை உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, அது மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா மற்றவங்க பார்த்து அவங்க தெரிஞ்சுப்பாங்க. நம்ம சேனலும் நம்ம மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்குறோம். ஸோ மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். திஸ் பாலாஜி சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ. பாய்.